அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலத்தில் வரும் 29ஆம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்ட உள்ள பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதையொட்டி தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் மீது அன்புமணி தரப்பினர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அன்புமணி தரப்பிலிருந்து என்னென்ன புகார்கள் முன்வைக்கப்படுகின்றன, முழு விவரங்கள். ஆசினி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் வரக்கூடிய 29ஆம் தேதி ஜி.கே. மணி மற்றும் சேலம் அருள் ஆகியோர் ஏற்பாட்டிலே சேலத்தில் கூட்டப்பட இருக்கக்கூடிய பொதுக்குழுவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியாக எங்கள் தரப்பை தான் அங்கீகரித்திருக்கிறது. அதாவது அன்புமணியை தான் பாமக தலைவராக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய வகையில் சேலத்தில் வரும் 29ஆம் தேதி ஒரு பொதுக்குழுவை கூட்ட இருப்பதாக பத்திரிகைகள் வாயிலாக தெரிந்து கொண்டதாக அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு சட்டப்படி வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. பாமகவினுடைய சட்ட விதிகள் 15 மற்றும் 16 அடிப்படையிலே பொதுக்குழு கூட்டுவதற்கான அதிகாரம் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகிய 3 பேருக்குத்தான் இருக்கிறது. அந்த 3 பேரும் இந்த பொதுக்குழுவுக்கான அறிவிப்பை வெளியிடவில்லை. எனவே இது சட்டவிரோதமான செயல் என்றும் இந்த நடவடிக்கை சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவும் இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே சேலத்தில் 29ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் அல்ல என்றும் அதில் இருக்கக்கூடிய முடிவுகள் பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது எனவும் கட்சியின் தலைமை சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இது சட்டவிரோத செயற்குழு மற்றும் பொதுக்குழு இந்த பெயரிலே ஒன்று கூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கும் முறைப்படி தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.